இன்னைக்கு என்னோட சிம்பிள் வெரி ஈஸி டு டூ கிச்சன் கிளீனிங் ரொட்டீன் தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா என்னோட கிச்சன் கிளீனிங் ரொட்டீன் நிறையாவே மாறி இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு முக்கிய காரணம் வந்து டிஷ்வாஷர் தான். ஸோ அது எனக்கு நிறைய வேலையை குறைச்சிருக்கு. ஆனால் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்ட்ராவாக இன்னொன்று உங்க கூட சேர்த்து ஷேர் பண்ண போகிறது என்னென்னா, தினமும் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது, ப்ளஸ் மந்த்லி ஒன்ஸ் என்ன பண்ணணும், ஒரு ஒயிட் கிச்சனை ஒயிட்டுன்னு கிடையாது, எந்த மாதிரியான கிச்சனாக இருந்தாலும் கபோர்ட்ஸ் இருக்குன்னா அதை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஸோ நான் காலையில் மட்டும்தான் குக் பண்ணியிருக்கேன், லீவ் நாள் அப்படிங்கிறதுனால. காலையில் பாத்திரங்கள் வந்து இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையும் வந்துட்டு டிஷ்வாஷரில் எடுத்து வச்சிடுவேன். நைட்டு தான் நான் டிஷ்வாஷர் போடுவேன் அப்படின்னாலும் காலையில் உள்ளதை காலையில் எடுத்து அரேஞ்ச் பண்ணிடுவேன். மொத்தமாக சேர்த்து வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு இல்லாமல் மதியம் சமைச்சதுக்கப்புறம் இருக்கிறத மதியம் எடுத்து வச்சிருவேன், இல்லை ஈவினிங் எடுத்து வச்சிருவேன். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ எடுத்து வச்சிட்டும் போது நம்மளுக்கு வந்து சிங்க் வந்து கிளியராக இருக்கும். அதை பார்க்கும்போதே சிங்க் வந்து நம்மளுக்கு க்ளீனாக இருந்தாலே கிச்சன் ரொம்ப க்ளீனாக இருக்குங்கிற ஃபீல் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டியது கிச்சனை க்ளீனிங்கை பொறுத்த வரைக்கும் சிங்க். ஸோ சிங்க் வந்துட்டு ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்க்கை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். நிறைய பேர் இதை பண்ணுறது கிடையாது. இது வந்துட்டு நான் நைட் டைமில் தான் யூஸ்வலாக பண்ணுவேன். வீடியோ பர்பஸ்க்காக காலையிலே பண்ணியிருக்கேன். இதுக்குன்னு தனியாக ஸ்க்ரப்பர் நான் யூஸ் பண்ணாமல் தான் இருந்தேன். நிறைய பேர் அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வேறு வந்தது. ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்குன்னு தனி ஸ்க்ரப்பர் வச்சுருக்கேன். அதில் நம்ம டிஷ் வாஷுக்கு யூஸ் பண்ணுற அதே லிக்விட் தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா ஸ்டீல் சிங்க் தான் என்னோடது. ஸோ எல்லாம் இதை வச்சு ஸ்க்ரப் பண்ணேன். தினமுமே நம்ம டெய்லி பேசிஸில் இதை நம்ம பண்ணும்போது எப்பவுமே க்ளீனாக இருக்கும். ரொம்ப அடைச்சிக்கிறதோ, ஸ்மெல் வர்றதோ, பூச்சி வர்றதோ இது மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஸோ வந்து இதை வந்து நம்ம எப்போவுமே க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லது. ஏன்னா எப்போவுமே தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கனால அந்த இடத்துல ஜெர்ம்ஸ் அக்குமுலேட் ஆகிறதுக்கு, ரொம்ப அழுக்காகிறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வந்து ரொம்ப இருக்கும். அண்ட் என்னோட சிங்கில் இருக்க ஒரு பிரச்சனை என்னென்னா, ஃபுல்லாக வைப் பண்ணி விடணும். வைப் பண்ணி விட்டால் தான் தண்ணி ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகும். அந்த இடம் வந்து எப்பவுமே ஈரமாக இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு ட்ரையாக வச்சுக்கணும். இது வந்து நான் நைட் கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். ஸோ தட் காலையில் எழுந்திரிக்கும் போது அது வந்து ட்ரையாக இருக்கும். ஸோ அடுத்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, வெரி ஹாப்பி டு கொலாபரேட் அகெயின் வித் இண்டஸ் வேலி ஃபார் திஸ் போர்ஷன் ஆஃப் த வீடியோ. இண்டஸ் வேலியிலேருந்து பிராண்ட் கொலாபரேஷனுக்காக இந்த வாட்டி ஒரு பெஸ்ட் காம்போ செட் நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த காம்போவோட அன்பேக்கிங் முதல்ல பார்க்கலாம். உங்களுக்கு பேக்கிங்கே வந்து சூப்பராக பேக் பண்ணி டெலிவர் பண்ணுறாங்க. உங்கள் வீட்டுக்கே வந்துடும். அது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கோம்போ செட்டில் பார்த்தீங்கன்னா 3 ப்ராடக்ட் இருக்கும். அது ஒன்று வந்துட்டு கடாய் வந்து லிட்டோடய வரும். இதுதான் லிட்டு. ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, ஃபுல்லாகவே ட்ரைப்ளை, நல்லா ஹெவியாகவே இருக்கும். ஹேண்டில் முதற்கொண்டு நல்லா திக்காக இருக்கும். இது வந்து ஒரு டீ பேன், டீக்கோ இல்லை பாலுக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல திக்காக இருக்கனால அடிப்பிடிக்கும் அப்படிங்கிற பிரச்சனை எதுவும் இல்லாமல் சூப்பராக யூஸ் பண்ணலாம். வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அது வந்து பெஸ்ட் பார்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அது கூட ஒரு கடாயும் இருக்குது. அந்த லிட்டு வந்து இந்த கடாய்க்கு செட் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது வந்து டிஷ்வாஷர்லேயும் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு கையில் கழுவுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அடிப்பிடிக்கும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு வெர்சடைல் குக்வேராக இருக்கும். ஒரு ஹெல்த்தி குக்வேருக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இண்டஸ் வேலி வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா ட்ரைப்ளை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வருஷம் உங்கள் கூடவே இருக்கும். அந்த பாத்திரங்கள் எல்லாம் 12% டிஸ்கவுண்ட் கூப்பன் கோடு வசந்தி அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அந்த பேனில் வந்துட்டு நான் வந்து தக்காளி ஜாம் பண்ணேன் பிரியாணிக்காக. அடி பிடிக்காமல் சூப்பராக வந்தது. இத்தனைக்கும் நான் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் தான் பண்ணேன். கொஞ்சம் சீக்கிரம் பண்ண வேண்டியது இருந்தது அப்படிங்கிறனால. ஃபஸ்ட்டு ஹேண்டிலும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கே, சூடாகுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா சூடெல்லாம் ஆகலை. நான் துணிலாம் யூஸ் பண்ணல, கையில் தான் பிடிச்சி எடுத்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. இதில் நான் சமைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அடி பிடிக்காமல் வருது அப்படிங்கிறது. குக்வேர்ஸ் அப்படின்னு வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்குங்க. அதுலேயும் இண்டஸ் வேலியில் வாங்கும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு பெஸ்ட்டு ஆஃபரோட, பெஸ்ட்டு மணியோட உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நல்ல ரேட்டில் கொடுக்குறாங்க. பொதுவாக நம்ம வந்து மற்ற ப்ராடக்ட்ஸோட கம்பேர் பண்ணோன்னா நல்ல ரேட்டுக்கே நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்
அடி பிடிக்காம சூப்பராக வந்தது ஜாம். இத்தனைக்கும் நான் ஹை ஃப்ளேமில் தான் பண்ணேன். கண்டிப்பாக வசந்தி அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நம்ம ஃபேமிலிக்காக ஒரு ஹெல்த்தி குக்வேர் ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சிங்க் கிளீனிங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் ஃபுல்லாக வைப் பண்ணுறது தான் என்னோட வேலை. இது நான் வந்துட்டு நான் ஒரு டிஐஒய் சொல்யூஷன் தான் அதுக்கு யூஸ் பண்ணுவேன். ஏதாவது ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிற ஸ்ப்ரே பாட்டிலில் 3/4 பங்கு தண்ணி, 1/4 பங்கு வினிகர், 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற டிஷ் வாஷ் லிக்விட். வினிகர் அப்படின்னு சொல்லும் போது என்ன வினிகர், இந்த கொஷின் நிறைய பேர் கேட்பாங்க என்கிட்ட. பிளெயின் வினிகர், குக்கிங் வினிகர், கிளீனிங் வினிகர், உங்கள் ஏரியாவில் என்ன கிடைக்குதோ அந்த வினிகர். பிளெயின் ஒயிட் கலர் வாட்டர் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான வினிகர் யூஸ் பண்ணுங்க. வினிகர் ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா ஒரு 2 ட்ராப் எசென்ஷியல் ஆயில் போட்டுக்கலாம். பட் எனக்கு கேட்டிங்கன்னா நீங்கள் வென்டிலேஷன் உங்கள் கிச்சனுக்கு நல்லா இருக்குன்னா தேவை கிடையாது. ஸோ வினிகர் ஏன் முக்கியம் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி துடைக்கும் போது மோர் தேன் நீங்கள் சோப் போட்டு கழுவி ஒரு வாரத்துக்கு ஒன்ஸ் நான் அந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் விட டெய்லி பேசிஸில் ஒரு நாளைக்கு 1 டைம் ஆர் 2 டைம். ஒன்று நான் வந்து இப்போது மதியம் இப்போ ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சுன்னா காலையிலே மதிய சாப்பாடு சேர்ந்து முடிஞ்சிடும். ஸோ காலையில் 1 டைம் பண்ணுவேன், நைட் 1 டைம் பண்ணுவேன். இப்போது இல்லைன்னா வந்து ஈவினிங் 1 டைம். ஏன்னா இப்போலாம் லீவ் நாள்லாம் காலையில் சமைச்சிட்டு மதியம் லேட்டாக சமைக்கிறனால ஈவினிங் டைம் 1 டைம், இல்லைன்னா நைட் டைம் ஒரு டைமாக பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ ஏதோ ஒன்று அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது எந்த பூச்சியும் வராது, எறும்பு வராது. உங்களுக்கு வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும் கிச்சன். நீங்கள் 1 டைம் இந்த டிஐஒய் சொல்யூஷனை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வினிகர் வந்து ஒரு மேஜிக் மாதிரி எல்லா கிச்சன்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு பொருள். இதுக்காக ஸ்பெஷலைஸ்டு சொல்யூஷன்ஸ்லாம் இருந்தாலும் இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இது வந்து நான் கிரானைட் கவுண்டர் டாப்பில் யூஸ் பண்ணுறேன். என்னோட அடுப்புக்கு சிம்னியில் கூட ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணேன். வைப் பண்ணும் போது மைக்ரோஃபைபர் டவல் இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். உங்களுக்கு அழுக்க வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணாது, அது அப்சர்வ் பண்ணிக்கும். உங்களுக்கு அதனால நீங்கள் அதை க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப யூஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த என்னோடது பார்த்தீங்கன்னா இப்போது பா ஷேப் கவுண்டர் டாப் இப்போது ஃபுல்லாக வந்துட்டு நான் வைப் பண்ணிடுவேன். இது வந்து நைட்டு வந்து கண்டிப்பாக, ஒருவேளை நான் காலையில் பண்ணலைன்னா கூட நைட்டு கண்டிப்பாக தினமுமே பண்ணிடுவேன். இப்படி பண்ணால் மட்டும்தான் கிச்சனில் வந்துட்டு எந்த பூச்சியும் எதுவும் வராமல் இருக்கும். இது வந்து எவ்வளோ சின்ன கிச்சனாக இருந்தாலும் சரி, பெரிய கிச்சனாக இருந்தாலும் சரி, பழைய கிச்சனாக இருந்தாலும் சரி, புதுசாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து ஒரு என்னோட லைஃபே வந்து சேஞ்ச் பண்ண ஒரு விஷயம். 2 வருஷத்துக்கு முன்னாடி இதை நான் கற்றுக்கிட்ட போது இதே சொல்யூஷனை தான் வந்துட்டு டிஷ் வாஷர் மேலேயும் நான் ஸ்ப்ரே பண்ணி துடைக்கிறேன். இந்த சொல்யூஷன் வந்து நீங்கள் வுட்டில் யூஸ் பண்ணலாம், டைல்ஸில் யூஸ் பண்ணலாம், குவார்ட்ஸில் யூஸ் பண்ணலாமான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா வினிகர் எப்படி ரியாக்ட் ஆகும்னு எனக்கு தெரியல. மற்றபடி நான் யூஸ் பண்ணுறதில்ல, கண்ணாடியில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கண்ணாடியிலையும் நல்லா அழுக்கெல்லாம் போயிடும், நீட்டாக ஆகிடும் உங்களுக்கு. முக்கியமாக இப்போ ஒரு இடத்துல உங்களுக்கு ரொம்ப வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இதை ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ரொம்ப இருக்காது. ஏன்னா அந்த இடம் வந்து பயங்கர க்ளீன் ஆகிடும் அதனால. ஸோ என்னோட டெய்லி க்ளீன் ரொட்டீன் இப்படி தான் போகும். தினமும் சமைச்சதுக்கப்புறம் நான் பண்ணுறது தான், டிஷ் வாஷரில் பாத்திரத்தை அடுக்கி வச்சுட்டு கவுண்டர் டாப்பில் இருக்கிறது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறது. இதனால தான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வைப் பண்ணுறதுனால தான் நான் வந்து எப்போவுமே மிக்ஸி, கிரைண்டர் இது எல்லாத்தையுமே வந்து மேடையிலேயே எப்பவும் வச்சிருக்க வேண்டாம், கவுண்டர் டாப்பு கீழே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சில வீடியோக்களில் நான் சொல்லியிருப்பேன். அதனால தான் இந்த சைடு வந்து டைனிங் டேபிள் இருக்குது. ஸோ டைனிங் டேபிளையும் இதே சொல்யூஷன் நான் ஸ்ப்ரே பண்ணி இதே வேற ஒரு மைக்ரோஃபைபர் டவல் வச்சு தொடச்சிருவேன். இது இந்த டைனிங் டேபிளில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி வெர்டிஃபைட் டைல்ஸ் தான் போட்டிருக்கோம். கிச்சன் கவுண்டர் டாப் வந்து கிரானைட். இந்த சொல்யூஷன் வந்து நீங்கள் கடப்பாக்கல்ல யூஸ் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் வராது. மைக்ரோஃபைபர் டவல் நீங்கள் யூஸ் பண்ணும் போது தான் அங்கங்கே ஸ்பாட்ஸ் மாதிரி தண்ணி பட்டிருக்க மாதிரி இல்லாமல் நீட்டாக இருக்கும். நான் வந்து நீங்கள் சோப் போட்டு மேடையை கழுவுறது தப்பு அப்படின்னு சொல்லலை. பட் அது வந்து வீக்லி ஒன்ஸ் தான் நம்ம பண்ணுவோம். தினமும் நம்ம பண்ணுவோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்படி பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஓவர் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். பட் இது வந்து உங்கள் ஒர்க்கை வந்து சுலபமாக்கும், ஒரு ஸ்மார்ட் ஒர்க்காக இருக்கும். நீங்கள் வந்து கிச்சனை வந்து டெய்லி பேசிஸில் நீங்கள் க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு
ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கிச்சனை தான் நம்ம வீட்டில் ரொம்ப க்ளீனாக வச்சுக்க வேண்டிய 2 பிளேஸ். ஒன்று கிச்சன், இன்னொன்று பாத்ரூம். ஸோ பாத்ரூம் கிளீனிங் ரொட்டீன் வந்து கூடிய சீக்கிரம் போடுறேன். ஏன்னா நிறைய பேர் அதுக்கு ரெக்வஸ்ட் வந்திருந்தது. அதை நான் போடுறேன். கிச்சன் கிளீனிங் ரொட்டீன் இதுதான். ஃப்ரிட்ஜோட ஃப்ரண்ட் சைடும் டாப்புமே வந்துட்டு டெய்லி பேசிஸில் வந்து தொடச்சி வச்சிருவேன். ஏன்னா நம்ம ஏதாவது சமைச்சிட்டு இருப்போம், அந்த கையோட போய் திறப்போம், ஃப்ரிட்ஜ் டோரை தொட்டிருப்போம். ஸோ பிள்ளைங்களும் வந்து சாப்பிட்டு கையோட வச்சிருப்பாங்க. ஸோ அதனால அதை தொடச்சிடுறது பெட்டர். இதோட வந்து என்னோட டெய்லி கிளீனிங் ரொட்டீன் முடிஞ்சது. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட கபோர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணி வைப் பண்ணணும். இது பண்ணாலே போதும். உங்களோட கிச்சன் ஒயிட் கிச்சனாக இருந்தாலும் சரி, ஒயிட் கிச்சன் மெயின்டெனன்ஸ்னால் அது இதுதான். நான் வேற ஒரு இடத்துக்கு போயிருந்தபோது பார்த்தேன், அது ஒயிட் கலர் கபோர்ட்ஸ் கிடையாது, வேற ஒரு மைக்கா யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் பயங்கர டர்ட்டியாக இருந்தது. அது காரணம் என்னன்னா, நம்ம மந்த்லி ஒன்ஸ் இதை துடைக்காது தான். நம்ம மொத்தமாக சேர்த்து வச்சு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைம் இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி பண்ணுறத விட மந்த்லி ஒன்ஸ் இதை நம்ம கண்டிப்பாக பண்ணணும். அதுவும் கிச்சனில். இப்போது நம்ம பெட்ரூமில் இருக்க வார்ட்ரோப்லாம் வந்து இப்படி மந்த்லி ஒன்ஸ் துடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லை. ஏன்னா அதில் நம்ம கை வைக்கும் போது சாப்பாட்டு கையோ இல்லை சமைச்சிக்கிட்டு இருக்கும் போது ஏதாவது மஞ்சத்தூள் ஏதாவது தொட்டிருப்போம், எண்ணெய் தொட்டிருப்போம், அந்த கையை வார்ட்ரோப்ல வைக்க மாட்டோம். ஆனால் கிச்சனில் கண்டிப்பாக படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த சிங்க்கு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு அழுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ மந்த்லி ஒன்ஸ் இதை துடைக்கும் போது நான் 2 மாதமாக இந்த வீட்டில் இருக்கேன். மந்த்லி ஒன்ஸ் மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த கபோர்ட் எல்லாத்தையும் நான் ஸ்ப்ரே பண்ணி துடைக்கிறது. ஏன்னா மந்த்லி ஒன்ஸ் பண்ணுறதுனால ரொம்ப அழுக்காகாமல் துடைச்சிட்றேன். ரொம்ப அழுக்காக விட தொடச்சோம்னா தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நம்மளுக்கு ஸ்மார்ட் ஒர்க்காக ரொம்ப ஈஸியான ஒர்க்காக முடிஞ்சிடும். ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தான். எதுவுமே ரொம்ப இது கிடையாது. நான் ஃபஸ்ட்டு டெய்லி ரொட்டீன் போடும்போது நிறைய இடத்த வைப் பண்ண மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வீடியோவில் பார்க்கும்போது. பட் அது லிட்ரலாக எனக்கு பண்ணுறதுக்கு பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கையில் கழுவ வேண்டிய பாத்திரம் இருந்ததுன்னா அதை கையில் கழுவி அதை தனியாக கவுத்து வச்சிருவேன். கவுத்து வச்சுட்டு ஃபுல்லாத்தையும் வைப் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் தான் ஆகும். பழைய வீட்லேயும் நான் இதே தான் ஃபாலோ பண்ணேன். பழைய வீடானா நான் மாடுலர் கிச்சன். ஸோ கபோர்ட் வைப் பண்ணுறது இருக்காது. பட் டஸ்ட்டு நிறைய சேரும் ஷெல்ஃபில். ஸோ அதனால தான் நான் மெயினாக இந்த வீட்டில் வந்துட்டு கபோர்ட் போட்டு க்ளோஸ் பண்ணேன். உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 ட்ரா தான். மற்ற எல்லாமே கடப்பாக்கல்லில் தான் போட்டிருப்பேன். டோர் போட்டு மூடினது காரணம் அதுதான். ஏன்னா கடப்பாக்கல்குள்ளே அந்த ஷெல்ஃப்குள்ளே ரொம்ப டஸ்ட் சேரும். ஸோ வந்து மந்த்லி ஒன்ஸ் நான் எல்லா பாத்திரத்தையும் எடுத்துட்டு எல்லா ட்ரேயும் தொடச்சி எல்லா ஷெல்ஃபையும் க்ளீன் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டோர் போட்டு மூடுறதுனால டோரை மட்டும் நம்ம மந்த்லி ஒன்ஸ் தொடச்சிட்டு உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் 6 மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லை இயர்லி ஒன்ஸ் தொடச்சாலே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஸ்பேர் பண்ணுறதுனால நம்மளோட கிச்சனையும் சரி நம்ம ரொம்ப ஈஸியாக ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ண முடியும். ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தான். அண்ட் இன்னொரு விஷயம் நான் முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து பொருட்கள் உங்களுக்கு தேவையானதை மட்டும் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய திங்ஸ் உங்கள் மேடை ஃபுல்லாக திங்ஸ் இருக்கு. நிறைய கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் ரொம்ப ட்ரெண்டிங் வீடியோஸ் பார்க்கும்போது கவுண்டர் டாப் ஃபுல்லாக திங்ஸ் வச்சிடுறாங்க. அந்த மாதிரி வைக்கும்போது நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்துட்டு க்ளீன் பண்ணுறது யோசிச்சும் போதே அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும். ஸோ உங்களுக்கு தேவையான பொருட்கள், முக்கியமான பொருட்களை மட்டும் வச்சுக்கோங்க. மற்றதை டீக்ளட்டர் பண்ணுங்க. இல்லை கேபினெட்குள்ளே வைக்கணும் அப்படின்னா அதை கேபினெட்குள்ளே வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் பார்ப்பீங்க. அண்ட் நான் சொன்ன சொல்யூஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் யூஸ் பண்ண ஸ்ப்ரே பாட்டில் வந்து ஐக்கியாவில் வாங்கின ஸ்ப்ரே பாட்டில். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட் லிங்க்னு இருக்கு. ஸோ கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ, பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்தது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.